டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது கேரள பெண் செவிலியர் நர்ஸ் பணிக்காக ஏமன் சென்று கொலை வழக்கில் சிக்கி நாளை 16/7/2025 அன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசும் கேரள மாநில அரசும் எடுத்த நடவடிக்கைகள் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகிறது. கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துள்ளது. ஏமனில் அதிகாரப்பூர்வ இந்திய தூதரகம் இல்லாவிட்டாலும் இந்திய தூதரக அதிகாரிகள் ஹித்தி சுப்ரீம் பொலிட்டிக்கல் கவுன்சிலோடு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக நிமிஷாவின் குடும்பத்தினர் சொல்கிறார்கள். தன் குடும்ப கஷ்டத்திற்காக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் ஆண்கள் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த வழக்கு என்னன்னா, கேரள பாலக்காட்டை சேர்ந்தவர் நிமிஷா பிரியா செவிலியர் பணிக்காக ஏமன் தலைநகர் சனாவுக்கு செல்கிறார். அங்கு சில மருத்துவமனையில் வேலை பார்க்கிறார். 2008ஆம் ஆண்டு ஏமன் போய் 2011ஆம் ஆண்டு கேரளா திரும்பி வந்து டோமி தாமஸ் என்பவரை திருமணம் செய்துக்கிறாங்க. மீண்டும் ஏமன் தலைநகர் சனாவுக்கு கணவரோடு போறாங்க. இந்த தம்பதிக்கு மகள் ஒருவர் பிறக்கிறார். 2014ஆம் ஆண்டு மகளோடு டோமி தாமஸ் கேரளா திரும்புகிறார். நிமிஷா ஏமனிலேயே வேலை பார்க்கிறார். ஏமனில் மருத்துவமனை தொடங்க நினைக்கிறார். ஏமனில் தொழில் செய்ய வேண்டுமானால் உள்ளூர்காரர் பார்ட்னராக இருக்க வேண்டும் என்பது ஏமன் அரசு சட்டம். இதற்காக தலோல் அப்துல் மஹதி அப்படிங்கிற ஒரு ஏமன் குடிமகனை தன் பார்ட்னராக சேர்த்து கொண்டு மருத்துவமனை தொடங்க மருத்துவமனை சிறப்பாக செயல்படுது. இந்த நிலையில கணவரையும் மகளையும் ஏமன் அழைத்து வரலாம் என்கிற போது ஏமனில் உள்நாட்டு போர் வெடிக்கிறது. போக்குவரத்து எல்லாம் தடைபட்டு போகுது. கிளர்ச்சியாளர்கள் சில பகுதிகளை கைப்பற்றுகிறார்கள். அதில் நிமிஷாவின் மருத்துவமனை இருக்கும் பகுதியும் ஒன்று. போர்க்காலங்களில் ஏமனில் தங்கியிருந்தவர்களை இந்திய அரசு பல்வேறு வகையில் முயற்சி செய்து மீட்டு கொண்டு வந்தது. அந்த யுத்தம் போர் நடந்த காலகட்டத்தில் நிமிஷா பிரியா இந்தியாவுக்கு வரவில்லை. காரணம் கடன். மருத்துவமனை தொடங்கியதற்காக பெற்ற கடன். போரில் காயம் ஏற்படுவது அதிக அளவில் இருக்கும் இல்லையா? மருத்துவமனையில் வருமானம் அதிகரிக்க உள்ளூர் பங்குதாரர் முழுவதுமாக எடுத்துக்கொண்டு நிமிஷாவையும் மன ரீதியாக உடல் ரீதியாக துன்புறுத்த வேறு வழி இல்லாமல் தலோல் அப்துல் மஹதியிடம் நிமிஷாவின் பாஸ்போர்ட் இருக்கு, அதை வாங்க வேண்டும் என்பதற்காக மகதிக்கு மயக்க ஊசி செலுத்திவிட்டு தப்பிக்க முயல்கிறார். மயக்க ஊசியின் டோசேஜ் அதிகமாகி தலோல் அப்துல் மஹதி இறந்து விடுகிறார். நிமிஷாவையும் கைது செய்து சிறையில் அடைக்கிறது ஏமன் அரசு. அப்போது ஆட்சியில் இருக்கும் கிளர்ச்சியாளர்களின் ஹித்தி தலைமையிலான அரசு. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி ஏமன்ல முறையாக செயல்படக்கூடிய அரசு கிடையாது. மக்களாட்சியும் கிடையாது, மன்னராட்சியும் கிடையாது. கிளர்ச்சியாளர்கள் அவங்க தலைவரை நியமித்து ஒரு நிர்வாகத்தை நடத்துவார்கள். இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் அல்லது கொல்லப்படலாம். ஆனால் இப்போது இவர்களோடு தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஒரு வழியா பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிளட் மணியை எவ்வாறு கொடுப்பது போன்ற பேச்சுவார்த்தை நடப்பதாக சொல்கிறார்கள். சில பேருக்கு பிளட் மணி கொடுத்து மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றியிருக்கார்கள். பிளட் மணி என்பது இறந்து போனவர்களின் குடும்பத்தினருக்கு பணம் கொடுப்பது. பணத்தை பெற்றுக்கொண்டு குற்றவாளியை குடும்பத்தினர் மன்னிக்கணும். அப்படி செய்தால் மரண தண்டனையிலிருந்து 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையாக மாற்றுவார்கள். பணத்தை கொடுத்தாலும் விடுதலை எல்லாம் செய்ய மாட்டாங்க. 15, 20, 25 ஆண்டுகள் சிறை தண்டனையாக மாற்றுவார்கள். அரேபிய நாடுகளில் பிளட் மணி இரத்த காசு என்பது பழக்கத்தில் இருக்கிறது. நிமிஷா பிரியாவுக்காக மத்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டு பிளட் மணி பெற்றுக்கொள்வதாக தெரிகிறது. எப்படியோ செவிலியர் பணிக்காக சென்று 2017ஆம் ஆண்டு முதல் சிறையில் அடைபட்டு கிடக்கும் நிமிஷா பிரியா அவர் குடும்பத்தினரோடு இணைந்தால் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு செய்தியில் மீண்டும் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி. நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாக அங்கே சனா மாவட்ட நிர்வாகத்தை நடத்துவர்கள் அறிவித்திருப்பதாக சொல்கிறார்கள்.
மீண்டும் என்ன நடக்குது என்று பார்ப்போம். நன்றிகள் பல. டெல்டா 7